பொதுவாகவே பாருங்கள், ஜோதிடத்தில் கிரக பெயர்ச்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கோ அதே அளவுக்கு கிரகணங்கள் குறித்தும் கவனிக்கிறோம். அந்த விதத்தில் ஆகஸ்ட் மாதத்திலே பாருங்கள், அதாவது சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்பட்டிருக்கு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது. இந்த ஆண்டிலே ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணமும் ஒரு சூரிய கிரகணமும் நடந்து முடிந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்திலேயே, அதாவது 12ஆம் தேதி ஆடி அமாவாசை வந்துச்சு இல்லைங்களா, அன்றைய நாள் தான் சூரிய கிரகணமானது தோன்றுனுச்சு. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணமானது ஏற்பட இருக்கு. சூரிய கிரகணம் அப்படின்னு சொன்னால் அமாவாசை நாளில் வரும், சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னோமா பௌர்ணமி நாளில் வரும். ஸோ இந்த ஆண்டோட கடைசி சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் 28ஆம் தேதியானது நிகழ இருக்கு. இந்த நாளில் ரஷபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கு. அதாவது சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுகிறது, எந்த நாடுகள்லாம் இந்த சந்திர கிரகணமானது தெரியும், கிரகணத்தின் போது நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, சூத காலம் இருக்கா இல்லையா உள்ளிட்ட விவரங்களை எல்லாமே இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இந்தியாவில் இது தெரியுமா தெரியாதா, சூத காலம் உண்டா அப்படிங்கிறத எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே சந்திர கிரகணம் சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது பூமியோட நிழலானது சந்திரன் மீது விழும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு தாங்க இந்த கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜோதிட ரீதியாக தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைப்படி சூரியன் சிம்ம ராசிலையும் சந்திரன் கும்பராசிலையும் ராகு கேதுவுடனும் சேர்ந்திருக்காங்க. இதன் காரணமாக சந்திர கிரகணமானது ஏற்பட இருக்கு. மேலுமே ரசபந்தன் பண்டிகை கொண்டாட்டம் 2026ஆம் ஆண்டோட கடைசி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது. அதாவது சூரியன் சிம்ம ராசியில கேதுவோட சேர்ந்து சஞ்சரிக்க இருக்கிறார். அதே சமயம் சந்திரன் கும்பராசியில ராகுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த கிரகணமானது ஏற்பட போகிறது. இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் பார்க்க முடியுமா முடியாதா, இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் என்ன மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு அதன் மங்களகரமான கிரகம் ஏற்பட தொடங்குகிறதுங்க. இதில் தொடர்ந்து 8:3:54 மணிக்கு பகுதி சந்திர கிரகணமானது தொடங்கியிருக்கு. இந்த சந்திர கிரகணத்தின் உச்ச நிலையானது 9:42 மணிக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் 12:31 இந்த கிரகணம் நிறைவட இருக்குங்க. இந்திய நேரத்தின்படி பகல் பொழுதுல ஏற்படுவதனால சந்திரனோட இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க முடியாதாம். இந்தியாவோட கிரகணம் தெரிந்தால் நாம் சூதகாலம் அப்படிங்கிறது கடைபிடிப்போம். இன்று சந்திர கிரகணமானது நிகழ்வானது இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த கிரகணத்திற்கான சூத காலமும் இந்தியாவில் செல்லாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. எனவே வழிபாடு பிற சுப காரியங்களுக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணமானது இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் பார்க்க முடியுமான்னு கேட்டால், இந்த சந்திர கிரகணம் நிகழ்வானது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை பொழுதுல ஏற்படுவதனால தென்மேற்கு ஆசியாவோட சில பகுதிகளில் சிறிதளவு நேரம் மட்டும் தெரிந்தாலும் இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாது. இதன் காரணமாக சந்திர கிரகணத்திற்காக கடைபிடிக்கக்கூடிய சூத காலமும் இந்தியாவில் காணப்படாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரி, எந்தெந்த பகுதிகளில் இந்த 2026 சந்திர கிரகணமானது பார்க்க முடியும்? கிரகணத்தின் சில பகுதிகளையாவது பார்க்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோமா, ஐரோப்பா, ஆசியாவில் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அண்டார்டிக் பகுதிகளில் இது காண முடியுமா. மேலுமே தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தானு, தெற்கு ஆப்கானிஸ்தானு, ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, ஜார்ஜா முதலியன நாடுகளில் இந்த கிரகணமானது தொடங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த மங்களான பிறகு ஆரம்பம் பார்க்க முடியுமா. சந்திர கிரகண நேரத்தில் நம்ம முக்கியமாக என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோமா, சந்திர கிரகணம் ஏற்பட்ட அந்த பிறந்த காலத்தில் நம்ம இறைவனை நினச்சி தியானிப்பது ரொம்ப நன்மை தரும்.
கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த தியானம் மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் இது பக்தி கதைகளை படிக்கிறது, இறை மந்திரங்களை உச்சரிக்கிறது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யலாம். சந்திர கிரகண நேரத்தில் என்ன கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோமா, கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக கிரகணத்தின் போது சாப்பிட்றது, தண்ணீர் குடிக்கிறது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகள் மற்றும் வயதானவங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிந்த வரைக்கும் இந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த சந்திர கிரகணத்தின் போதுமே கூட வெளியில் வருவதை தவிர்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப நல்லது. கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தயார் செஞ்சு, அதாவது துளசி இலைகள் அல்லது தர்ப்பை புல் இது எல்லாமே சாப்பாட்டில் நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுக்கோங்க. தானம் செஞ்சு புண்ணியங்களை செய்வதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த கிரகணமானது இந்த இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால இங்கு கிரகணம் தொடர்பான எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆனாலும் சரி, நம்ம அன்றாட பணிகளை தாராளமாக செய்யலாம். மேலுமே இந்த கிரகணத்தின் போது இந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே சந்திர கிரகணங்களின் வெவ்வேறு வகைகள் இருக்குங்க. சந்திர கிரகணத்தோட பகுதி கிரகணம், புறநிழல் கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கிய வகைகள் இருக்குது. சந்திரன் பூமியோட கருநிழல் பகுதியோட ஒரு பகுதி வழியாக மட்டும் கடந்து செல்லும் போது பகுதி சந்திர கிரகணமானது ஏற்படுமா. இதன் விளைவாக சந்திரனை முழுமையாக மறைக்காமல் அதனோட நிழல் வளர்ந்து பின்வாங்கும். மறுபுறம் புறநிழல் கிரகணத்தின் போது சந்திரன் பூமியோட புறநிழல் அல்லது அதனோட நிழலோட வெளிப்பகுதி வழியாக பயணிக்குமா. இதனால் ஏற்படக்கூடிய அந்த லேசான மங்கலான அந்த நிகழ்வு தான் நீங்கள் உணர்ந்திருந்தீங்க பெரும்பாலும் கவனிப்பது கடினமாக தான் உங்களுக்கு இருக்கும். மேலுமே பார்வை நேரம் வரவிருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ஒரு பகுதி கிரகணமாக இருக்குது. ஸோ இது சந்திரன் சுமார் 96.2% பகுதியை மறைக்குமா. இது ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அட்லாண்டிக்காவின் சில பகுதிகளில் மட்டும் இருந்து தெரியுமா. இருந்தால் கூட இந்தியாவில் இது கண்ணுக்கு தெரியாது. சூரியனோட கடுமையான கதிர்களிலிருந்து கண்களுக்கு பாதிப்பு தேவைப்படும் சூரிய கிரகணங்களை போல் இல்லாமல் சந்திர கிரகணங்களை எந்தவித ஒரு வடிகட்டிகளோ அல்லது சிறப்பு கண்ணாடிகளோ இன்றி நேரடியாக பார்க்க முடியும். மேலுமே இந்த கிரகணமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகணமாக இது இந்தியாவில் காணப்படாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த ஆவணி 2026 பௌர்ணமி திதி, அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி வியாழன்கிழமை அன்று நிகழ இருக்குங்க. இந்த நாளில் கும்பராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் சூரியன், நிழல் கிரகமான கேது இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாங்க. மேலும் சூரியன் மற்றும் சந்திரனிலேயே பூமி நேர்கோட்டில் வர்றதுனால இந்த சந்திர கிரகணமானது ஏற்பட இருக்கு. இந்த நிகழ்வு எந்தெந்த பகுதிகளில் தெரியும், எந்தெந்த ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு பார்த்தோமா, இந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த நிகழ்வானது இருக்கக்கூடிய கிரகணம் இந்த ஆண்டோட இறுதி சந்திர கிரகணம். மேலும் இது பௌர்ணமி நாளில் ஆவணி அவிட்டம் ரஷபந்தன் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தின் போது நிலவோட சுமார் 96% பகுதி பூமியோட நிழலால் மறைக்கப்பட இருக்கு. இந்த கிரகணமானது சந்திர கிரகணமானது இந்திய நேரத்தின்படி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலையில் 6:53 மணிக்கு தொடங்கி மதியம் 12:32 மணி வரைக்குமே இந்த தேதியானது இருக்குது. கிரகண கால அளவு அப்படின்னு பார்த்தோமா 5 மணி நேரம் 39 நிமிடங்கள் வரை நீடிக்க இருக்குது. மேலுமே எந்த ராசியில் இந்த சந்திர கிரகணமானது நிகழப்போகிறது அப்படின்னு சொன்னோமா, ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த கிரகணமானது நிகழக்கூடிய 6:53 மணிக்கு சர்ப கிரகமான ராகு சஞ்சரிக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறாருங்க. அதே சமயம் சூரியன் சிம்மராசியில் சஞ்சரிக்கும் போது கேதுவோட சேர்ந்திருக்கிறார். இந்தியாவில் சந்திர கிரகணமானது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்திய நேரத்தின்படி இந்த காலை 6:53 மணிக்கு இந்த சந்திர கிரகணமானது தொடங்குறதுனால இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. கிரகணம் தென்படாத இடங்களில் சூத காலமும் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லப்படுறாங்க. அதன் காரணமாக பார்த்தீங்களா அன்று கொண்டாடப்படக்கூடிய ரஷபந்தன் பண்டிகையும் ஆவணி அவிட்டம் நிகழக்கூடிய தங்குத்தடை இல்லாமல் தொடங்குது நீங்கள் கொண்டாடலாம். மேலுமே இந்த சந்திர கிரகணமானது எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படின்னு பார்த்தோமா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்கா கண்டங்களில் இருக்கக்கூடிய நாடுகளில் இது தெரியுமா. மேலுமே இந்த கிரகணத்தின் முழு நிகழ்வை வட மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளில் நல்லா காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க.
இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படின்னா கூட நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தானே. என்ன அன்பர்களே, இந்த வீடியோவில் சந்திர கிரகணத்தோட சிறப்பையும் இது எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.